ஐயனார் துணை சீரியல்ல நிலாக்கு தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல தண்ணி குடிக்கிறதுக்காக வராங்க. அவங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது யாரோ பேசிட்டு இருக்கக்கூடிய சவுண்டை கேட்டு எட்டி பாக்குறாங்க. அந்த இடத்துல பல்லவனோட அம்மாவும் அந்த இந்திக்கார புருஷனும் பேசுறத இப்போ இவங்க தெளிவா கேக்குறாங்க. அந்த இந்திக்கார புருஷன் என்ன சொல்றா போலனா, என்ன பணத்தை எடுத்துட்டு உன்னை வர சொன்னா நீ வரமாட்டியா, இங்கே இருந்தா நல்லா சோறு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே இருந்துருவியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, ஏன் பணம் இல்லாம வந்தா என்ன நீ கூட்டிட்டு போயிடுவியா? இல்ல இத்தனை நாள் அவங்க எங்க பணம் வச்சிருக்காங்கன்னு தெரியாம இருந்தது. இப்பதான் அவங்க பணம் வச்சிருக்க இடம் தெரிஞ்சது. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா தானே நான் எடுத்துட்டு வர முடியும், அதுக்குள்ள இப்படி பேசுறியே அப்படின்னு உடனே அந்த இந்திக்கார புருஷன் என்ன சொல்றா போலனா, நான் என்ன நினைச்சேன்னா இத்தனை வருஷம் பார்க்காத புள்ளிய பார்த்துப்புட்டு அவன் மேல ரொம்ப அன்பு வச்சுட்டு போயோ அப்படின்னு நினைச்சேன் அப்படின்றாரு. உடனே இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, புள்ள மேல பாசமும் இல்ல ஒன்னும் இல்ல, இத்தனை வருஷமா பார்க்காத புள்ள மேல எனக்கு பாசம் வந்துட்டு போதா என்ன? ஆனா அந்த பையன் இன்னும் என் மேல அன்பாதான் இருக்கான். அந்த பையன் அன்பு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இத்தனை பேருக்கு வீட்டுல நான் சமையல் செஞ்சுட்டு இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறதா? அதெல்லாம் வேணாம், 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் போய் உள்ள இருந்து பணத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இத பேசுறதெல்லாம் கேட்கிற நிலா ஷாக் ஆகி அப்படியே நிக்கிறாங்க. என்னடா இவங்க, அப்போ நடேசன் சொல்றது கரெக்ட் தான் போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. பல்லவனோட அம்மா திரும்பி வரும்போது நிலாவும் போய் உள்ள ரூம்ல ஒளிஞ்சுக்கிறாங்க. பல்லவன் அம்மா என்னதான் பண்றாங்க பாக்கலாம் அப்படின்ட்டு பல்லவனோட அம்மாவும் ரூம்குள்ள போய் கரெக்டா பணம் இருக்கிற இடத்தை பார்த்து அந்த பணத்தை எடுத்து கையில வைக்கிறாங்க. நேரா உள்ள கதவை திறந்துக்கிட்டு நிலா வராங்க. நிலாவை பார்த்த உடனே செம்ம ஷாக் ஆகி நிக்கிறாங்க பல்லவனோட அம்மா. என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னும் போது, இல்லம்மா சேரன் தம்பி இந்த பணத்தை இங்க வச்சாரு, கரெக்டா வச்சிருக்காரா இல்ல யாரா திருடின்னு போயிட போறாங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு உடனே நிலா சொல்றாங்க, திருடியே இருக்கும்போது இதுக்கு தனியா ஒரு திருடன் வருவானா அப்படின்னு சொல்லும் போது, என்னம்மா நீ சொல்ற, ஏன் இப்படி சொல்ற அப்படின்லாம் கேக்குறாங்க. அதுக்கு உடனே நிலா சொல்றாங்க, நடேசன் அங்கிள் இது வரைக்கும் உங்களை திட்டும்பொழுது நான் கூட ஏன் உங்களை திட்டாருன்னு நினைச்சிருந்தேன். நீங்க இவ்வளவு கேவலமானவங்களா இருக்கிறதுனால தான் அவர் அப்ப அப்படி சொன்னாரு போல இருக்கு. இருங்க முதல்ல நான் போலீஸ்க்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்றாங்க. பல்லவனோட அம்மா பயந்து நிலாவை தள்ளி விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சுறாங்க. நிலாவுக்கும் அந்த இடத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா சத்தம் போட்டா வீட்டுல இருக்கவங்க எல்லாம் எழுந்துருவாங்க. தன்னோட அம்மா இவ்வளோ கேவலமானவங்க அப்படின்னு நினைச்சு பல்லவன் கஷ்டப்பட போறான் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா அந்த பணத்தை ஓட எடுத்து வச்சுட்டு இவங்களே அவங்க பின்னாடி போய் ஓடி பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா புருஷனோட சேர்ந்து ஓடி போயிடுறாங்க. அந்த இடத்துல நிலாக்கு என்ன பேசுறது அப்படின்றதே தெரியல. சரி இது விஷயத்த நம்ம வீட்டுல யாருக்கிட்டே சொல்லக்கூடாது, சொன்னா மனசு வருத்தப்படுவாங்க சொல்லிட்டு ரொம்ப அமைதியா இருந்துடுறாங்க நிலா. நல்ல வேலை பணம் போகாம காப்பாத்திட்டாங்க நிலா. காலையில கிச்சன்ல டீ போட்டுட்டு இருக்காரு சேரன். நிலா வராங்க. நிலா வந்து பல்லவன் எழுந்துட்டானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சேரன் பார்த்துட்டு, என்னம்மா பல்லவனோட அம்மாவை தேடுறியா? நானும் காலையில இருந்து அவங்கள பாக்கலாமா, எங்கேயாவது கடைக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வந்துருவாங்க, நீ டீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டீ கொடுக்குறாரு. வெளியே போய் பல்லவனுக்கு டீ கொடுத்தா அவன் வேணாம் அப்படின்றா போல. சோழனுக்கும் பாண்டியனுக்கும் கொடுத்துட்டு ஏன்டா எடுத்துக்க மாட்டேன்ற அப்படின்னு உடனே, காலையில இருந்து எங்க அம்மாவை காணும், எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறா போல. எல்லாரும் சொல்றாங்க, டேய் பக்கத்துல தாண்டா எங்கேயா கடைக்கு போயிருப்பாங்க, ஏன்டா கவலைப்படுறோன்னு. இல்லைன்னா அவங்க வந்த நாள்ல இருந்து இது மாதிரி எதுவுமே சொல்லாம வெளியே போனதுல, இன்னைக்கு மட்டும் வெளியே போயிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு போது, சரி உங்ககிட்ட தான் நம்பர் இருக்குல்ல, போன் பண்ணி பாரு அப்படின்றாங்க. போன் பண்ணி பார்த்தா போன் சுவிச் ஆஃப் வருது. இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு போன் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வருத்தப்படுறாப்பல. ஆனா பல்லவனோட அம்மா எப்படி ஓடி போனாங்க அப்படின்றது நிலாக்கு மட்டும்தான் தெரியும். பல்லவனுக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம். மின்னால்தான் அவங்க அம்மா கழுத்தை பிடிச்சு அழுத்தி வெளியே போடி அப்படின்னு சொன்னாரு நடேசன். அவரு தான் ஏதோ சண்டையை போட்டு அவங்க அம்மாவை வெளியே அமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நடேசனோட சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கறா போல பல்லவன். உடனே நிலா வந்து, அது மாதிரிலாம் பண்ணாத, அவர் சண்டை போட்டு வெளியே அனுப்புறதா இருந்தா கூட நமக்கு சவுண்டு கேட்காமையா இருந்திருக்கும், அவர் மேல எந்த தப்பும் கிடையாது, அவங்களாதான் விருப்பப்பட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவர் சட்டையில இருந்து கையெடு அப்படின்னு சொல்றாங்க. சட்டையில இருந்து கையெடுத்துற போல. நடேசனுக்கு இதுல எந்த ஒரு ஷாக்குமே கிடையாது. ஏன்னா பல்லவனோட அம்மா என்ன கேரக்டர் அப்படின்றது அவருக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். இப்பதான் நிலா அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்றத புரிஞ்சிருக்காங்க. ஆனா நிலாக்கு தெரிஞ்ச விஷயம் வீட்டுல இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. வீட்டுல இருக்கவங்களுக்கு சொன்னா கண்டிப்பா பல்லவனுக்கும் தெரிய வரும். தன்னோட அம்மா இவ்வளவு கேவலமானவங்களா அப்படின்னு நினைச்சு அவங்க வருத்தப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நிலாவும் சொல்லாம அமைதியா பாத்துட்டு இருக்காங்க. பல்லவன் ரொம்ப அழறா போல, இத்தனை வருஷம் நான் அம்மா இல்லாம இருந்தேன், இப்பதான் எனக்கு அம்மா கிடைச்சாங்க, இப்போ என்கிட்ட சொல்லாம இப்படி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறா போல. சோழன் நிலாவை ஆபீஸ்க்கும் பல்லவனை காலேஜும் விடுறதுக்காக கார்ல கூட்டிட்டு போறாரு. அப்ப பல்லவன் ரொம்ப வருத்தப்படுறா போல. நிலா வந்து சமாதானப்படுத்துறாங்க, நம்ம வீட்டுல இருக்கவங்க யாருமே வந்து அவங்கள போ அப்படின்னு சொல்லவே இல்லை, அவங்களாதான் விருப்பப்பட்டு போயிருக்காங்க, அதுக்கு நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. நிலா பல்லவன் வருத்தப்பட போறான் அப்படின்றதுக்காக உண்மையை மறைக்கிறது ஃபியூச்சர்ல அவங்க இன்னும் வேற ஏதாவது தவறு பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோட எபிசோட் முடிச்சுட்டாங்க. இனிமே வரக்கூடிய எபிசோட்ல என்ன ஆகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நிலா இப்ப இந்த மறைக்கக்கூடிய இந்த விஷயம் நல்லதா கெட்டதா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.